ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை சாதம் சாப்பிட்றத விட ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் இந்த ப்ரௌன் ரைஸை எப்படி நம்ம தென்னிந்திய முறைப்படி எந்த லஞ்ச் காம்போல செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதை எப்படி குக் பண்ணா நம்மளால ஈஸியா சாப்பிட முடியுங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப குயிக்கா ஒரு லஞ்ச் காம்போ பண்ண போறோம் அப்படின்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பருப்பை தான் நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து நம்ம அதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். பருப்பு ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம அரிசி ரெடி பண்ணிக்கிறோம். ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்லப்படுற பழுப்பு அரிசி, அதாவது கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கிறோம். இது 3 பேருக்கு தேவையான குவான்டிட்டி. நம்ம 1/2 கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்துருக்கிறோம். இன்ஸ்டன்ட் பாட்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்ல நம்ம இந்த ப்ரௌன் ரைஸை வேக வச்சுக்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே ப்ரௌன் ரைஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸா குக் பண்ற வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். 1/2 கப் ப்ரௌன் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம எந்த கப்பால அரிசியை மெஷர் பண்ணமோ அதே கப்பாலே நம்ம தண்ணியும் மெஷர் பண்ணிக்கணும். இன்ஸ்டன்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண வெள்ளை அரிசி எல்லாத்துக்குமே எத்தனை கப் அரிசி சேர்த்துருக்கோமோ அத்தனை கப் தண்ணி தான் சேர்க்கணும். ஆனால் ப்ரௌன் ரைஸ்க்கு மட்டும் எத்தனை கப் அரிசி போட்டோமோ அதே அளவு கப் தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறோம். நம்ம நார்மல் ப்ரெஷர் குக்கர்லலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அடிக்கடி இந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிறத பார்க்க முடியும். ஆனால் இன்ஸ்டன்ட் பாட்டில் அப்படி தண்ணி எவாப்ரேட் ஆகவே செய்யாது. அதனால தான் நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்க்குறோம். இனிமேல் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டோட இன்னர் வெசலை எடுத்து இன்ஸ்டன்ட் பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். இதை நம்ம ப்ரெஷர் குக் அப்படிங்கிற மோடுக்கு மாற்றிட்டு அதை 3 நிமிஷம் மட்டுமே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குறிப்பிட்ட டைம் முடிஞ்ச உடனே எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தானே ஆஃப் ஆயிரும். இது நம்மளுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அரிசி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம பருப்பை வேக வச்சுக்கலாம். நம்ம களைஞ்சி வச்சிருந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறோம். பருப்பு மேலே 1 இன்ச் அளவு தண்ணி நிற்கிற மாதிரி சேர்த்துக்குவோம். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு பாதி, இது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். இனிமே நாட்டு வெங்காயம் இருந்துச்சுன்னா 4-5 நாட்டு வெங்காயம், இல்லைன்னா சின்ன பெல்லாரி வெங்காயத்தை பொடி துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஃபுல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுக்குவோம். இது கூட 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயை இந்த பருப்பு கூட சேர்த்துட்டு கூட 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஒரு டிராப் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்க்கறதுனால பருப்பு நல்லா யூனிஃபார்மா சாஃப்டா வெந்துடும். இனிமே குக்கரோட ரப்பர் கேஸ்கெட்டை போட்டுட்டு அதோட வெயிட் வால்வையும் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். ஒரு விசில் வந்த உடனே தீயை கொஞ்சம் மீடியமா கம்மி பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு வெந்துட்டு இருக்கும் போதே காய்கறிகளை ரெடி பண்ணிக்குவோம். ஒரு சொரக்காயில பாதி அளவு எடுத்து வச்சிருக்கிறோம். இது ஒரு 200 கிராம் இருந்துச்சு. சொரக்காயை தோல் நீக்கிட்டு சின்ன சதுரங்களா கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இது கூட ஒரு தக்காளியும் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ்க்கு கொஞ்சமா புளி எடுத்து ஊற வச்சுக்கிறோம். வெந்நீர் தண்ணி சேர்க்கறனாலோ இல்லைன்னா 1 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணாலும் இந்த புளி சீக்கிரமா ஊறிடும். பருப்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பாதி வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லித்தழை எடுத்து வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்குள்ளே நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பருப்பு நல்லா சாஃப்டா வெந்திருக்கிறத பார்க்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். பருப்பு ஒரு மத்தாலேயோ இல்லை இந்த மாதிரி கரண்டியாலேயோ நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். இதுல நம்ம சேர்த்திருந்த அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா கடையிற மாதிரி நம்ம நல்லா அப்படியே கடைஞ்சுக்குவோம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த சொரக்காயும் தக்காளியும் சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்குவோம். இது கூட நம்ம ஊற வச்சிருந்தாலே அந்த புளியை கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த தால் கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் நல்லா இருக்கும். இனிமே நல்லா கலந்து விட்டுக்குவோம். இதை நம்ம இந்த குக்கர்லயே தான் வேக வைக்க போறோம். அந்த குக்கர் மூடி பார்த்தோம்னா முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சனால அது மேல நிறைய பருப்பெல்லாம் தெரிச்சிருக்கும். அதை கம்ப்ளீட்டா கழுவிட்டு வைக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி. அதனால இந்த மூடி, ரப்பர் கேஸ்கெட், அந்த வெயிட் வால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் மூடிக்கிறோம். இதை 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்குவோம். காய்கறிகள் நம்மளுக்கு ஷேப் மாறாம நல்லா வெந்துருச்சு. இனிமே இந்த தாலுக்கு தாளிப்பு ஒண்ணு கொடுக்கறதுக்காக நம்ம தாளிக்கிற பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கிறோம். பாத்திரம் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ இல்லைன்னா நெய் அல்லது கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்லா வாசமா இருக்கும் இந்த தால். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம தாளிக்கிறதுக்காக நறுக்கி வச்சிருந்தோலே அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமா கொத்தமல்லி தழையை நம்ம லாஸ்ட்ல கார்னிஷ் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம் நல்லா கம்ப்ளீட்டா செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். அப்படி வறுத்தாதான் இந்த தாலுக்கு இந்த வெங்காயம் தாளிப்பு நல்லா வாசமா இருக்கும்.
இருக்கும். இனிமே இந்த தாளிப்பை இந்த தால் கூட சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கூட லாஸ்ட்ல நம்ம கொஞ்சமா மல்லித்தழையை சேர்த்துட்டு பரிமாறிடலாம். நம்மளோட சுரக்காய் தால் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிக்க போறோம். 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் உள்ள ஈரம் போக லேசா நம்ம தொடச்சிட்டு உலர வச்சுக்கிறோம். வெண்டைக்காயோட 2 எண்ட்ஸையும் கட் பண்ணிட்டு அதை நீள சைஸ் துண்டுகளா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். பொதுவா வெண்டைக்காய் ஃப்ரைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணாம இந்த மாதிரி டயகனலா ஸ்லாண்டிங்கா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இனிமே அடுப்புல ஒரு திக்கான இரும்பு பாத்திரத்தை வச்சு அது சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுந்தம்பருப்பு சிவக்க ஆரம்பிச்ச உடனே நறுக்கி வச்சிருந்த வெண்டைக்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறோம். வெண்டைக்காயை சேர்த்ததுல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்காவது நம்ம மூடி எதுவும் போடாம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கணும். இந்த எண்ணெயும் ஹீட்டும் இருக்கும் போது நம்மளுக்கு இந்த வெண்டைக்காய் வந்து அதிகமா அந்த கொழகொழப்பு தன்மை இல்லாம சீக்கிரமா வேக ஆரம்பிச்சிரும். வெண்டைக்காயில உள்ள கொழகொழப்பு தன்மை கம்ப்ளீட்டா போயிட்டு அது ஒரு பாதி அளவு வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். தீயையும் கம்மி பண்ணி வச்சுக்குவோம். இப்படி ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம மூடியை திறந்து பார்த்தா நம்மளுக்கு வெண்டைக்காய் வந்து கம்ப்ளீட்டா வெந்திருக்கிறது தெரியும். அது கொஞ்சம் கிறிஸ்பியா வேகணும் அப்படிங்கறக்காக அதை மறுபடியும் மூடி போட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கிறோம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை இந்த மாதிரி காயெல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு திக்கான இரும்பு கடாய் வச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு அதிகமான கொழகொழப்பு தன்மையா தெரியாம இந்த காய் வந்து நல்லா கிறிஸ்பியா வெந்துடும். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா நம்மளுக்கு வந்துருச்சு. இனிமே நம்ம இதுல உப்பு சேர்த்துக்க போறோம். 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இனிமே காரத்துக்கு தக்கன நம்ம 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இனிமே இந்த வெண்டைக்காயை நல்லா சுருளா வதக்கி இறக்கிட வேண்டியதுதான். நம்மளோட கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நம்ம இன்ஸ்டன்ட் பாட்ல வேக வச்ச இந்த பிரவுன் ரைஸ் நல்லா சாஃப்டாவும் வெந்திருக்கு. அதே சமயம் கொஞ்சம் உதிரி உதிரியாவும் இருக்குது. இந்த திக்கான சுரக்காய் தாலும் இந்த கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரையும் நம்மளோட ஹெல்த்தியான இந்த பிரவுன் ரைஸ்க்கு ரொம்ப மேட்சிங்கா டேஸ்டியா இருந்துச்சுங்க. இந்த சிம்பிள் ஹெல்த்தி லஞ்ச் மெனு உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.